ஸோ நம்ம வந்து அம்பநாட்டிலேருந்து மாம்பழத்தர வழி வாகமான் போக போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபால்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருந்ததை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பாட்டிலு, 2 சைடும் சரக்கு பாட்டிலாக கிடக்கு. ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த இடம். ஒரு இடம் வந்து விசிட் பண்ணுறோம், அந்த இடத்த நீட்டாக வச்சுக்கணும்னே இல்லை. ஒரு அருவியும் கொஞ்சம் பக்கத்தில் உட்கார இடமும் கிடச்சுன்னா உட்காந்து சரக்கை போட்டுற வேண்டியது. ஃபுல்லாக சரக்கு பண்ணால் ஃபுல்லாக சரக்கு பாட்டில், பிளாஸ்டிக்கு. அந்த அருவி விழுந்து தண்ணி போகுது, கல்லாக இடையில கல்லில் அடிபட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் அங்கேயே ஃபில்டராகி நிற்கிது. தயவு செஞ்சு வராதிங்க. அப்படி உள்ளவங்கன்னா சரக்கு அடிக்கணும்னா இங்கே ரூமை போட்டு சரக்கு அடிச்சுட்டு படுத்து தூங்கு. ரொம்ப நாசிக்கடாக்கி வச்சுருக்காங்க. எனக்கு அதுதான் இன்னும் இந்த இடம் டூரிஸ்ட் பிளேஸாகவே இன்னும் ஆகலை, பெருசாக இது ஃபேமஸ்லாம் ஆகலை. அப்படியே இப்படி இருக்குது. நல்லா ஃபேமஸ்லாம் ஆயிடுச்சோ. ஒரு இடத்துக்கு வந்தால் கொஞ்சமாச்சும் நீட்டாக இருங்க. டஸ்ட்பின்லேயே அது தூக்கி போடுங்க. சரக்கு பாட்டில் அடிச்சிங்கன்னா சரக்கு பாட்டில் காரில் வச்சு கொண்டு போய் வேற எங்கேயே போய் போடுங்க. சரி விடுங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், அவ்வளோதான் அறிவு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கைஸ் ஒரு இடம் போனீங்கன்னா கொஞ்சமாச்சும் டிசிப்ளினாக இருங்க. ஏன்டா நீ டிசிப்ளினாக இருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிசிப்ளினாக தான் இருக்கேன். இப்போ வந்துட்டு ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படி பேச விரும்பலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அம்பநாடு வந்து இந்த சைடு போனோம். இப்போ நம்ம வந்துட்டு ரைட்டில் போனோம் அப்படின்னா மாம்பழத்தரா. ஸோ இந்த ரூட்டில் வந்துட்டு இன்னும் ஒரு மைலை பாருங்க. ஸோ இப்படி போனோன்னா மாம்பழத்தரா இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். மேப்லாம் எதுவுமே நான் போடலை, எனக்கு இங்கேருந்து அங்கே வரைக்கும் வழி தெரியும். அதனால நம்ம வந்து அப்படி போகிறோம். அதனால் எக்ஸாக்ட் கிலோமீட்டர்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியல. கொரில்லாவோட ரிவ்யூ வீடியோவில் வந்துட்டு இந்த இடம் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து சண்டே, ஒரு வீக்கெண்டு, அதனால நிறைய ஆள் அங்கேயும் போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இருக்க மாட்டாங்க. நான் அதனால தான் வந்தேன். இந்த டே எப்படி சொல்ல, இந்த ஃப்ரைடே ஒர்க்கிங் டேஸ் வந்தோம்னா பெருசாக ஆள் இருக்க மாட்டாங்க. அதுமாதிரி நம்ம டிஸ்டர்பன்ஸ்லாம் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதுவும் கொஞ்சம் டேஞ்சர் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே டேஞ்சர் தான். பட் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த மாதிரி போகிறது பிடிச்சிருக்கு பாருங்க. ஸோ யாகமானுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென்காசிலேருந்து மெயின் ரோட், அதாவது ஹைவேலாம் இருக்குது. நான் எதுக்கு இந்த ரூட் செலக்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நான் வீடியோஸில் பெருசாக இந்த இடத்துல நான் காட்டினது கிடையாது. ஆனால் நான் இந்த இடத்த நிறைய டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி போகலாமே அப்படின்னு தான் நான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். குரூப் ரைடாக வந்தால் கூட இருக்கிறவனும் சம்மதிக்கணும். ரைட்டு பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் அப்படின்னு. கூட இருக்கிறவன் பேக் அடிச்சிட்டோம்னா அந்த இடத்தோடி போக முடியாது. பட் நம்ம கூட இருக்கிறவன் அப்படி கிடையாது. லேசாக மண்டையை கழிவிடுவேன். என்ன தான் இருக்குது, அண்ணாரும் கூட்டி போயிடுவேன். ப்ரோ கொஞ்சம் அழிவிட்டிங்கன்னா போயிடுவேன். அது மாதிரி கைஸ் வீக்கெண்டை விட வீக் டேஸில் லீவை போட்டு ரைடு விடணுங்களா இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஆனால் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது ரொம்பவும் நோயின் இருக்காது. பட் 4-5 வண்டி தான் போகும், அதுவுமே நமக்கு எரிச்சு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்காரன் மட்டும்தான் இருப்பான், அதனால் பிரச்சனை கிடையாது. அன்னைக்கு வந்துட்டு லாஸ்ட் டைம் வரும்போது கொரில்லாவை இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னார்ல, அந்த இன்றைக்கி நிற்கிறாங்களா இங்கே நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா இங்கே இருங்க சரக்கு போட்டு எடுக்கணுங்களா. ஒரு வியூ பாயிண்ட் கிடத்தக்கூடாது. பயங்கரமாக இருக்கா. நம்ம இந்த காட்டுக்கோடி தான் போகிறோம் கைஸ். இந்த மலை, அதுக்கு அடுத்த மலை, அந்த 2வது ஒரு மலை தெரியுதா, 1 2 அந்த ஒரு மலை வரிசையாக தெரியுதா இப்படி 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 எக்ஸுமதி. அந்த மலை வியூ பாயிண்ட்டை வந்து இன்னொரு மலையிலேருந்து உங்களுக்கு நான் காட்ட பாருங்கள். அந்த மலை இல்லாட்டா அடுத்த மலையிலேருந்து காட்ட பாருங்கள். நம்ம அந்த ஒரு தான் போகிறோம். இதுக்கு அடுத்து நடக்கிறதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்றாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து தான் ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு. கன்ஃபார்மாக யானை வரும். யானை வரட்டும், நான் வர வேண்டான்னு சொல்லலை. கொஞ்சம் ஓரமாக நிற்கணும். அந்த அதிரப்பள்ளியில் பார்த்தோம்ல அந்த மாதிரி இது நடு ரோட்டில் நிற்கும். அதிரப்பள்ளி டு ஊட்டி போகும்போது கூட ஏர்லி மார்னிங் யானை வந்துச்சு. சைடில் ஓரமாக ஒதுக்கி நடந்து போயிட்டுச்சா. இங்கே அந்த சோலுக்கே இடம் கிடையாது. அது இப்போ பிரச்சனை. சரி இருந்தாலும் போகும், வர வழி இல்லை. பாப்பா கைஸ் 99% வரும், 1% வராது. அந்த 1% வந்து வரக்கூடாது. இன்றைக்கி வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டுறேன். வந்தாலும் பிரச்சனை இல்லை. 99% யானை வரும் கைஸ். அந்த 1% வராமல் இருந்தால் தான் உண்டு. ஓகேவா. ஏன்னா லாஸ்ட்டாக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தோம். இதே அங்கே இருங்க சொல்லி வாய்மூல யானை சனி கிடக்கு. இதே இடத்துக்கு வந்துட்டு 3 இயர்ஸுக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம். 2 பேர் அட்வென்ச்சரில் வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஸ்ஸு.
3 பேர். என் வண்டியில் பில்லியன் இருந்தோம். அப்போ ஏர்லி மார்னிங் நாங்கள் போனோம். 7 மணிக்கு இங்கோடி போகிறோம். அப்போ தான் யானை வந்துட்டு சாணி போட்டு போயிருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன் தான். நாங்கள் டேர்ன் பண்ணுற இடத்துல போயிருக்கோம். அந்த மாதிரி கண்டிஷன் தான். கடைசி வரைக்கும் பார்க்கல. ஆனால் அப்போ இருந்த தைரியம் வேறு. ஏன்னா 3 பேர் இருந்தோம். கழுதை என்னெல்லாம் பார்த்துட்டேன். ஏன்னா முன்னாடி ஒருத்தனை நான் போக விட்டோம். முன்னாடி போக விட்டு ஏன்னா பில்லியன் இருந்தாலும் என் பைக்கை திருப்ப முடியாது. அதனால் முன்னாடி ஒருத்தனை போக சொல்லிவிட்டு கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட இருந்து ஒரு 10 feet முன்னாடி போக சொல்லிட்டு நான் பின்னாடி போயிட்டேன். ஏன்னா யானை இருந்துச்சுன்னா அவன் சொன்னோன்னு வண்டி திருப்பிடலாம் அப்படின்னு. பட் அப்போ இருந்த கூட ஒரு ஆள் இருந்தால் தைரியம் வேறு. இப்போவும் அந்த தைரியம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் வாய்ட்டு பேசி இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி என்னதுக்கு. யானை முன்னாடி வந்துச்சுன்னா அவ்வளோதான், என்ன கதைனே தெரியாது. நமக்கு அங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் லேட்டஸ்ட்டு. ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி வரும்போது இல்லை. வண்டி வருது கைஸ், எல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த ரூட்டில் போகிற வண்டி எல்லாமே ஊருக்குள்ளே இருப்பாங்கள்ல. குறவந்தாவல்ங்கிற ஊர் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஷார்ட்கட் வந்து இங்கே வந்துடலாம் டப்புன்னு. 35-50 கிலோமீட்டர் சுற்றி தான் நம்ம இந்த பக்கம் வர முடியும். இது வந்து ஷார்ட்கட்டு. இதே மாதிரி ஷார்ட்கட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து கேரளாவுக்கு போகிற, தென்காசியிலேருந்து கேரளாவுக்கு போகிற ஒரு 3ஆவது வழின்னு வச்சுக்கோங்க. அந்த மலைக்குள்ளோடையும் நாங்கள் போயிருக்கோம். அந்த மலை வந்து என்ன மலைன்னா, அச்சங்கோவில் இருக்குல்ல, அச்சங்கோவில் கோனி ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதுதான். ஓகேவா? ஸோ இது ஒரு வழி இருக்குது. இன்னொரு வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் வழி, 3 வழி. இது வந்து கேரளாக்குள்ளோடி வந்து நம்ம போகலாம் தமிழ்நாட்டுக்கு. ஸோ அம்பநாடுக்குள்ளோடி போயிட்டு அச்சங்கோவில் போய்ட்டு அங்கே ஒரு ரூட் இருக்குது. ஃபாரஸ்ட் நான் சொல்கிற ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் ரூட் வரலாம். இன்னொரு ரூட் வந்து நாங்கள் ஆல்ரெடி இதே வீடியோ வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி போட்டிருப்பேன். அந்த ரூட்டில் வந்து நான் கூடி போயிருப்பேன். அச்சங்கோயிலுக்கு ஓடி போய் காட்டுக்கு போய் போயிருப்பேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு இதோட நம்ம லிமிட் முடியும்னு சொல்லியிருப்பேன். அந்த ஓடி போய்ட்டு தமிழ்நாட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் அச்சங்கோயிலேருந்து இன்னொரு இந்த மலையிலேருந்தே ஒரு டேர்னிங் இருக்கும். அப்படி திரும்பி இப்போ நான் ஒரு இடத்துக்கு போய் ரீச் பண்ணுவோம் பாருங்கள், அந்த இடத்துக்கு வரலாம், கேரளா வரலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வராமல் இன்னொரு வழி இருக்குது. அந்த மலைக்குள்ளோடி போய் அப்படி போனோம்னு வைங்களேன், டேரெக்டாக ராணி கோனி அந்த சைடு போயிடுவோம். ஸோ இவ்வளோ வழி இருக்குது. இது எல்லாமே லோக்கலில் இருக்கிற சில பேருக்கு தான் தெரியும். லோக்கலில் இருக்கிற சில பேர் தான் அலௌடு. அது மாதிரி திடீர்னு வெளியூர்லேருந்து வந்துட்டு இப்படி போயிடலாம் தைரியமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. அது ரொம்பவே ரிஸ்க்கு, ரொம்பவே ரிஸ்க்கு. நீ கொஞ்சம் எதிர்பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே லோக்கலாக இருக்கேன், எனக்கு அந்த ஏரியாலாம் தெரியும். சின்ன பிள்ளைய 2-3 இடத்துக்கு நம்ம போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த போகிற வழி வந்துட்டு நான் ஒரு 4 to 5 times போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி 2-3 தடவை போகும்போது நமக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுரும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் சேஃப்டியோடு வாங்க. ஒரு 4 days நான் அந்த கொரில்லா வீடியோ எடுத்தேன்ல, கொரில்லா வீடியோ எடுக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் எங்கேயோ மண் சரிவாயிருக்கு. ரோடை ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அது இந்த பக்கமாக மெயின் ரோடாக எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் மண் சரி தான் பெருசாக இருக்குது. அது மாதிரி மழை பெய்யும் போது ரொம்ப பார்த்தா வரணும், என்ன கதை நடக்குன்னு தெரியாது. அது மாதிரி மாம்பழத்தரையிலேருந்து அடுத்த ஒரு இடம் போகும், உப்புளி அப்படிங்கிற ஒரு இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏவிடியோட ஒரு எஸ்டேட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரப்பரு, அதுக்கப்புறம் பைனாப்பிள், அதோட பிளான்டேஷன் அங்கே ஃபுல்லாக பைனாப்பிள். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பைனாப்பிள் தான் 2 சைடும். நல்ல மழை பெய்யுது கேஸ். ஆனால் வெக்க தான் இருக்குது. வெக்கனா ரொம்ப கூலிங்காக இல்லை, பயங்கரமாக இருக்கா. கீழே செயின் வந்து டைட் வச்சேன், செயின் இதில் உரசுது கை, சர்ன்னு இடத்துல செயின் டைட் வச்சேன், டயர் இப்படி டைட் வச்சுட்டாங்க. நான் பாலக்காடு ரைட்லாம் போகும்போது, பாலக்காடு விட்டு ரைட்லாம் போகும்போது டயர் இப்படி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நேராக வச்சுருக்கேன். அதனால உரசுதா என்ன கதைன்னு ஒன்றும் புரியலை. பட் இருந்தாலும் செயினோட ஆயுசு காலம் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். 20,000 kilometers இப்போ வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்தரை டு உப்புளி அந்த ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம். அது நிப்பாட்டவே கூடாது, காலை போய்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ ரோடு போட்டாங்க. நான்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறது 2012 அந்த மாதிரி டைமில் அங்கே ரோடெலாம் கிடையாது. அப்போ தான் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில இடம் ஆஃப் ரோடாக இருக்கும், சில ரோடு போட்டிருப்பாங்க. பட் மழை பெஞ்சு அந்த இடமா ஒரு மாதிரி நாஸ்டிக்கராக கிடக்கும். ஆனால் எல்லா டைமும் இந்த வாட்டி வரும்போது என் கூட யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த டைம் நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து உப்புளி அந்த ஊர் போகிற வரைக்கும் திக் நிமிடங்கள் தான். எப்படி பார்த்தா இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். எதுவும் திண்டுப்படுது. அங்கே பாருங்க கைஸ், காட்டு நீர். அடா நீ ஏன்டா குறுக்க வர,
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குறுக்கு வந்து நான் எங்கே திரும்புவேன்? அதிரப்பள்ளியிலே தப்பிச்சிட்டோம். வரந்தா ஆஃப் ரோடு எடுத்து ரைட்டு பாட்டே வருவோம். என்ன ரொம்ப பக்கம் வந்துட்டோம். இப்போ தாங்க இந்த ரோட்டை போட்டாங்க, அதுக்குள்ளே நாஸ்டிக் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே நாஸ்டிக்காக ஆயிரும். ஏன்னா இந்த வந்து டீப் ஃபாரஸ்ட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். நல்ல வேலை நான் வர்றதுக்குள்ளே மழை நின்றுச்சு. மழை பெய்யறதுக்குள்ளே ஓடிடும். ரெண்டு பேர் வந்தாங்க பேருக்கு. இப்போ கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஆட்கள் வர்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, 2 பேர் 3 பேர் இப்படி தான் போவாங்க இந்த இடத்துல. சோலோவாக போகிற ஒரே நான் தான். நான் நினைப்பேன் யாரா லுசு பார்த்தா அப்படின்னு. இப்போ கொஞ்சம் வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கலாம். இது தென்படுதா? ஏன்னா உண்மையை சொல்லிடணும் இல்லையா? நான் தான் பெரிய புளுத்தி அப்படின்னு பேசிட்டு இங்கே வந்து சின்னடா இப்படி பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அந்த இடத்துக்கு வந்தால் தான் அது தெரியும். இப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு 4-5 பேரை பார்த்ததுக்கப்புறம். பார்த்தீங்களா, அதான் வண்டி வந்து 30லே போகுது. வந்துட்டோமே, ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன். இல்லை வேலை நேரத்துக்கு ஒன்றும் வரல. இங்கே பாருங்கண்ணா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி இடத்தோட யார் நிற்கி நான் எங்கே இந்த இடத்துல வண்டி திருப்போம்? அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. அவங்க ஏதோ ஒன்று தெரியுது கண்ணுக்கு. ஆனால் இருந்தாமே அட்வென்ச்சர் தான் பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறது? ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான். வீட்லேயும் விட மாட்டாங்க, அப்புறம் இந்த பக்கம் யாரையும் விடவும் மாட்டாங்க. அது ஒரு மைண்டில் ஒன்று இருக்குது. அந்த காடு இப்போ தான் வருது கைஸ். நல்ல டீப்பு. ஆக்சுவலாக நான் இருக்க நல்ல டீப்பு தான். இன்னும் டீப்பாக போகும். இதுதான் யானைகளுக்கு பிடித்த இடம். மூங்கில்கள் இருக்குது பாருங்கள். உக்காளி கண்ணு தூரம் நான் வந்துட்டு லெஃப்ட் சைடே பாட்டு வரேன். ரைட் சைட்லேருந்து ஒருத்தர் ஏறிட்டான்னா முடிஞ்சது கதை. கோபுரம் ஆண்டானு இருக்க காடாக வாரி விட்டுறாத. உட்காந்தே போவோம். டப்புன்னு வந்துட்டாமல் தலைவன் திருப்பணும். நான் சொன்னேன்ல ஒரு மலையிலேருந்து ஒரு வியூவை காட்டுறோம் அப்படின்னு. இந்த காட்டுறோம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு. %99 அந்த 1% ஒர்க் ஆகிடுச்சு இங்கிலீஷ். பேஸ் இந்த இருக்கா? நான் அங்கேருந்து சொன்னேன் ஒரு மலையை காட்டுறேன் அப்படின்னு. அந்த இருக்கு பாருங்க. அங்கே நிற்கலாம்னா ஆசை. இதே நீங்கள் வந்துட்டு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்பாங்க நிறைய பேர். கூட்டமாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது, தனியாக இருக்கும்போது தான் பிரச்சனை. அதனால தான் சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் இந்த வழியெலாம் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யாராச்சும் கூட்டுவாங்க. எனக்கு இந்த இடம் கொஞ்சம் பழக்கம் இருக்கிறனால தான் நான் அப்படி வரேன். இல்லாட்டா நானும் அப்படிலாம் தனியாக ரொம்பலாம் இது பண்ணிலாம் வரமாட்டேன். அவ்வளோதான் கேஸ், ஊர் பக்கம் வந்துட்டோம். இதோட வந்துட்டு இந்த இடம் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஹைப்பு கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஹைப்பு கொடுத்த மாதிரி தான் இந்த இடம். அதுதான் லக்குன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணிங்கன்னா அது இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த இடம்லாம் வந்துட்டு எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீடு அந்த மாதிரி இருக்குது இந்த இடம் இப்போலாம். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பான கொஞ்சம் இடங்கள்லாம் நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன பிள்ளைலாம் கூப்பிட்டு போனாங்க, அதுதான் எனக்கு இப்போ தான் யூஸ் ஆகுது. சும்மா அம்பனாடு போட்டோங்க. அவர் வேறு யாரும் இல்லை, அவர் இங்கே உள்ள ஒரு ரிலேட்டிவ். எதுக்கு இங்கோடி வந்து அப்படிங்காரு. தூரம் போயிட்டு இங்கேருந்து கரவாரூர்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர்லேருந்து ரைட் எடுக்கணும். பட் ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பத்தனாபுரம் அந்த ரூட்டோடு போவோம். பட் அப்படி போகாமல் இன்னும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவோம். அந்த ரூட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். பட் இந்த மேப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பைக் மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூட்டை செலக்ட் பண்ண முடியலை. ஏன்னா பைக் மேப் வந்து பார்த்திங்கன்னா கூகுளோடது கிடையாது. அது வந்துட்டு மேப் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேறு மேப். அதில் அந்த ரூட் காட்ட மாட்டுது. ஏன்னா ஐ நீட் ப்ராப்ளம்ஸ்.
இது பத்தனாபுரம் போய் அப்படி தான் நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக இந்த மேப் வந்து ஒர்க் ஆகலை, ஜிபிஎஸ் லொக்கேஷன் இன்னுமே தேடி தான் இருக்குது, என்னக்கான்னு தெரியல. சரி ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது பத்தனாபுரம் போயிட்டு அந்த ரோடு மெயின் வழியோடையே நம்ம வந்துட்டு வாகமன் போயிடலாம். ரிட்டன் வரும்போது வேணால் ஏதாச்சும் பண்ண முடியாது பார்க்கலாம். நான் வந்து பத்தனாபுரம் போகாமல் இன்னொரு ரூட் சொல்லியிருந்தேன்ல, அந்த ரூட்டோடு போயிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரூட்ஸ் தான் இருக்கும், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. பட் அது வந்து கமர்ஷியல் ரோடு தான், பட் டீப் ஃபாரஸ்ட் மாதிரிலாம் கிடையாது, ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த மாதிரி ரோட்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஹைவே பிடிச்சிருவோம். ஹைவே அப்படிங்கிறபோது ஒற்றை பிடி தான் நேராக வாகமனுக்கு. ஆக்சுவலாக வாகமனுக்கு வந்துட்டு போகிற வழியில் தான் இளவிலா பூஞ்சிரா அப்படி இப்படின்னு உருளாம் போட்ட இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு வரதுக்கு எனக்கு வந்து 2 hours 3 hours ஆச்சுன்னா நம்ம அந்த வழி போனோம்னா 2 hours 3 ஹவர்ஸில் வாகமனில் போய் ரீச் ஆகிடலாம் கைஸ். ஒருவேளை இந்த மேப் தீவட்டி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு கைஸ். கரெக்டாக இங்கேருந்து வாகமான் ஜோயஸ்டாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 kilometers இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 kilometers ட்ரைவ் பண்ணி வந்துட்டேன். மொத்தம் டோட்டல் வந்து 220 இருந்துச்சு, இன்னொரு 114 kilometers இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்துட்டு பைபாஸ். இந்த மேப்பும் செத்த டேஷு ஒழுங்காக ஒர்க் ஆகமாட்டுக்க. சரி ரைட்டு, வாய வச்சு கேட்டு போயிட வேண்டியதான். கொஞ்சம் தள்ளி போயிட்டு ரெயின் லேயர்ஸ்லாம் கழட்டணும் கைஸ். மழை பெய்யல, பயங்கரமாக உள்ள வெக்கடிக்குது. ரெயின் லேயர்ஸை கழட்டி க்ளவுஸ் எடுத்து போட்டுட்டு போக வேண்டியதான். கொஞ்சம் முன்னாடி இதில் போய் வண்டி நிப்பாட்டிப்போம். மேப்பும் பெருசாக கரெக்டாக ஒர்க் ஆகி தர மாட்டேங்குது. திடீர்னு ஜிபிஎஸ்லேருந்து காணாமல் போயிருந்தீங்க அப்படின்னு வருது, சர்ச்சிங் ஃபார் ஜிபிஎஸ்ன்னு வருது. ரைடு முடிஞ்ச உடனே நிறைய ரிப்பு இருக்குது கைஸ், நிறைய பேர் செத்து போயிட்டாங்க இந்த ரைடில். விச் மீன்ஸ் கேஜெட்ஸை சொல்கிறேன். ஹைலிக்ஸு சம்முன்னு ஒரு ஹைலிக்ஸோ இஷ்யூஸோ வாங்கணும், எக்ஸ்பல்ஸ் ஒன்று வாங்கணும், தூக்கி மேலே வைக்கணும். எக்ஸ்பல்ஸோ KTM 2 ரூபா தூக்கி மேலே வச்சுக்கிட்டு ஆலி போயிட்டு ஆஃப் ரோடு தான் நறுக்கு அடிக்கணும் வண்டியை. இந்த வண்டி வாங்கிட்டு ஆஃப் ரோடு போகிறோமோ போலையோ ஒரு 2 ரூபா பைக்கத்துக்கு மேலே வச்சிடணும், பயங்கரமாக இருக்கும். ஓகே பை. லஞ்சு வந்து நம்ம வாகமானில் போய் சாப்பிட்லாம். எனக்கு பெருசாக பசிக்கலை, ஏன்னா நான் வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். கதையை கேளுங்க. காலையில் 5 மணிக்கு கிளம்புனேன், கோபுரம் ஒர்க் ஆகலன்னு இருந்துகிட்டே இருந்தேன். அம்மா வந்து டீ காஃபி குடிக்கிறேன் கேட்டாங்க. இல்லை வேணாம், நான் அதுக்குள்ளே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். எத்தனை மணிக்கு? காலையில் 5 மணிக்கு. அதுக்கப்புறம் கோபுரம் மைக் ஒர்க் ஆகல, அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் ஒர்க் ஆகும், கனெக்ட் ஆகுது அப்படி போயிட்டு இருந்துச்சு. மணி 7 ஆச்சு. டீ காஃபி கொண்டு வந்து வச்சாங்க. டீ கொடுக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, சாப்பாடு வேணுமா, சாப்பாடு செஞ்சு தரேன் சாப்பிட்டு போங்க அப்படின்னா. சாப்பிட முடியாது, இப்போ 10 நிமிஷம் தான் கிளம்பிடுறேன், 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து பண்ணேன். மணி 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடே சாப்பிட்டு தான் நான் வந்து கிளம்புனேன். அது வேறு விஷயம். அதனால் எனக்கு வந்து பசிக்கலை கைஸ். இவ்வளோ நேரம் மழை இல்லை, ரெயின் ஜாக்கெட்டை கிளட்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த இடம்லாம் நல்லா மழை பெஞ்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 91 kilometers. சேம் 3 o'clock தான். நான் வண்டியை நிப்பாட்டி பைய தான் வரேன். ஏதாவது கடையில் நிப்பாட்டி எனக்கு வந்து ஒரு டீ குடிக்க போல இருக்குது. டீயும் ஒரு ஆனியன் வடை ஒன்று உண்டுங்க கேரளாவில், பயங்கரமாக இருக்கும். மஸ்ட் ட்ரைடு இதெல்லாம். சைடு தான் கிருங்க, அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை கைஸ். மந்தி வாட மூக்குக்குள்ளே கின்னுன்னு ஏறுது. ஒன்ஸ் ரிட்டன் போகும்போது சாப்பிடணும், எங்கேயாச்சும் வீட்டுக்கு போகிறப்ப சாப்பிடணும். இந்த கடையில் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டுட்டு கோபுரோக்கு பேட்டரிலாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெயின் லேயர்ஸ் போடலாம் பார்த்தாங்க. மழை வர்ற மாதிரி ஒரு அறிகுறியே இல்லை, அதனால் கிளம்பியாச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 68 kilometers இருக்குது. 3:30 போய் சேரும். எனக்கு 3:33 4க்கு போனாலும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி வேறு பிளான் கிடையாது, இன்றைக்கி அங்கே போய் இருக்க போகிறோம், அதுதான் பிளானு. நாளைக்கு தான் கடுமையான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. போகலாம். இன்றைக்கி நைட்டு போய்
இப்போ நாங்கள் போய் எங்கேயாச்சும் போக முடிஞ்சால் தான் போக முடியும். பட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஏலப்பாறை வழியோடி வாகமான் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அதெல்லாம் வேறு ஏதோ இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல இருந்து மறுபடியும் ஏலப்பாறை போயிட்டு அப்படி போய் தான் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும். புள்ளிக்கானம் அப்படி தான் போக போகிறோம். ஸோ அது வந்து நாளைக்கு தான். இன்றைக்கி வந்துட்டு வாகமான் போய் சேர்ந்தா போகுது. எனக்கு அடி வெக்க பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று என்ன பிரச்சனைனா நான் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் செட்டப்பில் வந்துட்டேன். ரெயின் லேயர்ஸ் அது இதுன்னு போட்டு ரெயின் பேண்ட் வேறு போட்டிருக்கேன். மழையே பெய்ய மாட்டுது. இழுத்து போனால் நீ சரி வரும். ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு, செம்ம ரோடு. 110 வரைக்கும் க்ரூஸ் பண்ணலாம் அந்த ரோட்டில். அது மாதிரி இந்த ஹேண்ட்வேரு கழட்டி தூர வீசிடணும். ஏன் நான் இவ்வளோ நாள் ஏன் போட்டிருந்தேன்னா இன்னொரு ரைட் போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஹேண்ட்வேரை கழட்டி வீசிடலாம்னு நினச்சேன். இது தேவையான கேஸ் இது. ஏன்னா நான் சிபிஆர் ஓட்டிகிட்டே இந்த வண்டியை ஓட்டுறேன்னா எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கிடையாது. இது மொத்தத்திலே செட் ஆகலை. யாருக்காவது ஹிமாலயன் ஹேண்ட்வேர் வேணும்னா 411 இது. யாருக்கும் வேணும்னா கமாண்டில் வந்து கமாண்டில் இல்லாட்டா இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணுங்க கைஸ். ஆஃப்டர் யூஸ்டு அந்த மாதிரி கைஸ். மூணாறு வாகமன்லாம் நாங்கள் கேரளா ஓடி போனால் இந்த சைடு தான் வந்து இந்த திரும்ப இப்படி திரும்பி தான் போகணும். இப்போ தான் கைஸ் கொஞ்சம் ஜில்லுன்னு காத்தடிக்குது. இவ்வளோ நேரம் வைக்க இன்னும் கொஞ்சம் மேலே போனாங்க கைஸ். நல்லா டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். அது ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. நானும் பையன் நின்று தான் போயிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 2:10 ஆகுது. 3:34 தான் போய் ரீச் ஆகுங்கன்னு காட்டுது. பார்க்கலாம் என்ன கணக்குன்னு. இங்கே வெயில் அடிக்குதா முன்னாடி உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப டார்க்காக இருக்குது. ஏன்னா 3:34 அப்புறம் நல்ல மழை இருக்குதுன்னு நான் அந்த வெதர் ஆப்பில் பார்த்தேன். நாளைக்கு ஒரு பயங்கரமான மழை இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக ரெட்டாக கட்டுது நாளைக்கு. தலைவன் யாருன்னு தெரியுதா? இந்த தடவை பெருசாக தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன்னா. நாங்கள் அன்னைக்கு வரும்போது பயங்கரமான தண்ணி. இந்த ஆறு நீங்கள் மேப்பிலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்துடும்ல. அப்படி ரொம்ப தூரம் போங்க இது. மழை பெய்யறதுக்குள்ளே ஓட்டத்தை பொறுத்துடுறோம். அங்கே வரும் எப்படி இருக்குன்னு. நான் இப்போ நின்று ரெயின் லேயர்ஸ் மாட்டுவேன். மழை பெய்யாது, வெக்கடிக்கும். மறுபடியும் கலட்டணும். காலையில் ரெயின் லேயர்ஸ் போட்டேன் எங்கள் அம்பநாட்டில் போட்டது. அப்புறம் இங்கே வந்து நான் கலட்டினேன். அதுக்குள்ளே அவிஞ்சு தள்ளிடுச்சு. என்னென்ன கேஸ் இங்கே வந்து மழை பயங்கரமாக பெஞ்சிட்டே இருக்குமா. அப்புறம் வழியும் கிடையாது. ரோடு போட்டாலும் மறுபடியும் இந்த மாதிரி ஆகிட்டு தான் இருக்கும் பள்ளம்லாம். இங்கே வருங்க பக்கத்துலேயே பயங்கரமாக இது தண்ணி ரோடு தான். இங்கே நின்றக்கூடாது. இன்னும் நிற்காமல் வேறணும். ஆமாம் போட்டோம் கரெக்டாக நடு தண்ணியில் காலை ஊன வச்சுருவோம். ஷூ ஃபுல்லாக நனைஞ்சிடும். அப்புறம் இன்னொன்று கைஸ், இந்த ரைனாக்ஸோட ரெயின் லேயர் வந்து லாஸ்ட் டைம் அந்த கொரில்லா வீடியோ முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் அந்த ரெயின்லாம் தாங்கலை. இப்போ டிஷர்ட் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அது மாதிரி டேங்க் பேக்கோட ரெயின் கவருமே போயிடுச்சு. ஒரு சைடு வந்து தண்ணி உள்ளே போகுது அதில். ஏன்னா இந்த டேங்க் பேக் வாங்கி 2 வருஷம் இருக்கும். நான் எங்கே தான் போகிறேனோ எல்லா பக்கமும் இந்த டேங்க் பேக் எடுத்து போயிடுவேன். எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு எனக்கும் தெரியாது. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கேயா ஓரமணி இப்போ போட்டோன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கேயா ஓரமணி போட்டோம் லைட்டாக. ரெயின் லேயர்லாம் போட்டேன் கைஸ். க்ளவ் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. கழுதை போடுவோம், வாங்கியாச்சு போட்டு அடிப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்ட க்ளவுஸும் வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. என்ன நனைஞ்சின்னா ரொம்ப சதன்னு இருக்கும். ஒருக்க நினச்சி இதை வந்துட்டு கொஞ்சம் பாடாப்படுத்தணும். அப்போ தான் அடுத்து வந்து நனைஞ்சாலும் பிரச்சனை தோணும். ஏன்னா இது புது க்ளவுஸு நனையக்கூடாது, உள்ளே வைக்கணும் அப்படி மைண்டு தோணிக்கிட்டு இருக்கு. அதுக்காகவே நான் காசு கொடுத்து வாங்கினேன். ப்ரோ பைக்கரை 2 வருஷம் போட்டு அடி மழை வெயில் புயல்னு போட்டு அடித்தாச்சு. 600 ரூபா உள்ளது. 2500 கொடுத்து வாங்கியிருக்கேன். பார்ப்போம். பார்த்தீங்களா கைஸ், இங்கே மழை பெஞ்சிருக்கு நல்லா. நான் இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே நின்று ரெயின் லேயர்ஸ் போட்டுட்ருந்தேன். ஏன் இங்கே பார்க்க ஒரு வழி இருக்குது, ஏன் அங்கே பார்க்க கூப்பிட்டு போகுது வளைச்சி நடிச்சு. ஃபாஸ்டஸ்ட் ரூட்டாக இருக்குன்னு நினச்சி போவோம் வாங்க. இன்னொரு 41 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த பெட்ரோல் பங்கு. இந்த பெட்ரோல் பங்க் ஞாபகம் இருந்தால் ஒன்லி பிரகாஷ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மழை விட்டு நொறுக்கிருக்கு. நல்ல வேலை எங்கேயோ நின்றுருக்கோம், அதனால மழையில் மாட்டலை.
வைசரை வந்து நான் இன்னும் மாற்றலை. வைசரை நானும் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த வைசர் கிடைக்க மாட்டுது. அப்படி கிடச்சினா ப்ளூ கலர் இருக்குது. சரி வாங்கலான்ட்டு வந்தால் வேறு ஏதாவது செலவு இழுத்து விட்ருது. சரி ஏதாச்சும் ஒன்று அப்டேட் பண்ணலாம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக செத்து போயிடுறானுங்க. இப்போ அந்த சைடு மழை பெஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் பைய போனால் நம்மளை தாண்டி முன்னாடி போயிடும்னு நினைக்கிறேன். பார்த்தா ஏன் இப்படி போகிறான்? அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்க, இங்கே மழை இல்லை. அந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் மழை நின்றுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இழுத்து போய்ட்டோன்னா மழை இருக்காது. இந்த மழை வந்து நம்மளை பின்னாடி துரத்திட்டே வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வாகமான் போய் சேர்ந்துடுறோம். இங்கே இருங்க மழை இல்லையா? இந்த மழை தீவட்டி நம்மளை துரத்திட்டு வரதுக்கு முன்னாடி வாகமான் போய் ஜாயின் ஆகிடணும். இந்த மேக்ஸிஸ் டயர் வந்து சில ரோட்டில் நீங்கள் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆபுல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம எங்கே ஸ்டே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ்டல். அதெல்லாம் வந்து ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக மற்ற எல்லா இடத்துலையும் 1200 1800 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது கேஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா 900. என்னென்னா நான் முதல்ல சொல்லியிருப்பேன், இது வந்துட்டு கொஞ்சம் தீபாவளி அந்த மாதிரி டைம்னால வீக்கெண்டாக நான் முக்கால்வாசி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். எல்லாமே புக் ஆகிருக்கும். இந்த டைம் தான் நான் புக் பண்ணிட்டேன். சரி ஓகே கதை பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் நீங்கள் சோலோவாக வந்தீங்கன்னா டபுள் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் வந்துட்டு நேரில் வாகமான் போயிட்டு ரூம் தேடுறதுக்கும் சரி ரைட்டு நேராக போனோமா ஹாஸ்டலு. ஏன்னா சோலோ ட்ரிப் வந்துருக்கோமா, ஹாஸ்டலில் இருக்கும்போது 4-5 பேர் கிடப்பானுங்க. அதுமாதிரி நம்மளை மாதிரி எங்கே தான் வந்துருப்பானுங்க தனித்தனியாக வந்துருந்தாங்கன்னா அவனுக்கு கூட ஒரு டீம் அப் பண்ணிட்டு எனக்கே போனோம் ஆஃப்ரோடுன்னு. சோலோ வந்துட்டு ஏதாவது ரூம்ஸில் தங்கணும்னு வைங்களேன், அப்படியே தனியாக அப்படியே பித்து பிடிச்சமே உட்காந்துருப்போம். ஹாஸ்டல் ஒரு நல்ல ஆப்ஷனு. அதுவும் கொஞ்சம் நல்ல ஹாஸ்டலாக நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும். பார்க்கலாம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 106 ரூபா கேஸ் இங்கே பெட்ரோலு. தமிழ்நாட்டுக்கும் இங்கேயும் இவ்வளோதுக்கு இது வந்து நயாரா பெட்ரோல் பங்கு. தமிழ்நாட்டுக்கும் இங்கேயும் 5 ரூபா வித்தியாசம். நான் இந்த கேனில் 250, இந்த கேனில் 250 பெட்ரோல் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. நேற்று செயின் டைட் பண்ண போனால் ஷோரூம் ஆள் இல்லை. ஸோ ராயல் என்ஃபீல்டில் ஒருத்தங்க ராயல் என்ஃபீல்டு மெக்கானிக் அவங்கள வச்சு தான் செயின் டைட் பண்ணேன். என்ன பிரச்சனைனா அவங்கக்கிட்ட படாக் கிடையாது. அதனால் ராயல் என்ஃபீல்டு எல்லா வண்டிக்கும் சென்ட்ரிஷன் உண்டு, இல்லை சென்ட்ரிஷன் கிடையாது. ஸோ அதனால் வண்டியை நிப்பாட்டி வச்சு தான் நாங்கள் செயின் டைட் பண்ணோம். அது கிராஸாக இருந்தாலும் ஒழுங்காக பண்ணவும் முடியல. இருந்தாலும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். படாக்கு இருந்தாலும் இப்போ செயினே ஒழுங்காக டைட் பண்ண முடியும். செயினை மாற்ற வேண்டியதான், அது ஒரு விஷயம். பட் இப்போதைக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா படாக்குள்ளே கடையாக பார்த்து ஏறணும். வாகமானில் படாக்கு இருக்கிற கடையாக பார்த்து நான் எங்கே ஏறேன்? ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி எவ்வளோ நேரம் மாட்டிக்கிட்டேன் கைஸ், போட்டு புண்ணாக்கிட்டான். ஆக்சுவலாக இந்த ரோட்டோடையே நாங்கள் வரும்போது ஆஃப் ரோடாக இருந்துச்சு நினைக்கிறேன். இப்போ ரோடு போட்டாங்க. இந்த கார்காரனும் நானும் ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி மாட்டிட்டோம் ரொம்ப நேரமாக. கைஸ் காஃபி ஷாப்பை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள், கப்பல்லாம் வச்சுருக்காங்களா காஃபி ஷாப்புக்கு மேலே. லாங்கஸ்ட் ஜிப்லைன் இன் வாகமான். இந்த இருக்கு கைஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன். நீங்கள் இங்கே பிடிச்சிக்க நேரம் அந்த மலைக்கு போய் நிப்பாட்டுவாங்க அவங்கள. ஃபாக் பயங்கர ஃபாக் ஆகிட்ட. இந்த காய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இதை நான் நிப்பாட்டணும். அடுத்த வீடியோவில் காய்ஸ்லேயே சொல்லாமல் நான் வீடியோ போட போகிறேன். எனக்கே ஒரு மாதிரி இருக்குது காய்ஸ்ன்னு எடிட் பண்ணும்போது எனக்கு எரிச்ச வரும். என்னடா இது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் எடிட் பண்ணும்போது பாதியில் காய்ஸை நான் கட் பண்ணவே செஞ்சுருவேன். அப்படி இருந்து உள்ள காய்ஸ் தான் நீங்கள் அவ்வளோ ஆண்டு கேட்குறீங்க. அப்போ நான் எவ்வளோ காய்ஸ் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. விழுந்தோமோ அவ்வளோதான் போலையே. கீழே குழிய பாருங்க எவ்வளோ பிரச்சனை. ஆனால் நாங்கள் வரும்போது அன்றைக்கி பொட்டல் காடுமே இருந்துச்சு. ஊப்பரில் எந்த அளவுக்கு விஷுவல் தெரியும்னு தெரியல எனக்கு. மேலாம் பாருங்க காய்ஸ் சொல்ல மாட்டேன், மேலெல்லாம் பாருங்க. இது என்னது பிளாக் பேந்தரா? இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. எனக்கு போகுது காசுன்னு நினைக்கிறேன். இல்லை அது என்ன தெரியுமா, ஃபோட்டோ பாயிண்ட்டு. பாக்ஸ் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்களா, அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
கடைசி 3 கிலோமீட்டரில் வாகமானே மாறிடுச்சா. பொன்முடிக்கு போகும்போது இப்படியா இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஃபேமிலியாக போயிருந்தேன். அப்போ நான் தனியாக ரைடுக்கு போக முடியல. இங்கே பாருங்கள் சைலாம் குறிச்சி மேலே பேனராக வச்சுருக்காங்க. அங்கே பாரு என்னடா இது அப்படி இடமே மாறிடுச்சு. மிஸ்டி ஹெவன் பயங்கர மிஸ் ஆகிடு கைஸ். குட்டிக்கணம் குறிச்சி மலை எனக்கு வந்துட்டு கீழே இறங்கிட்டுலாம் திரும்ப சொல்லுது. என்னோடய ரூம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ என்ன ஜோஸ்டல் பேரை தவிர நிறையா ஸ்டேஜ் பேர் இருக்கு. அப்படி ஜோஸ்டல் பேர் போட்டிருக்காங்க. ஏய் ஜோஸ்டல் இருக்கிற இடமே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் யாரோ பக்கத்தில் இருந்து புகை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஜோஸ்டல் குளிக்கிறதுக்கு குளம் இருக்குது. ஜோஸ்டல் பக்கம் அண்ணா இருக்கு. ஜோஸ்டல் ரைட்ரா வாகமன் ஜோஸ்டல் யாரும் ஸ்டே பண்ண நினச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ப்ரமோஷனும் கிடையாது ஒன்றும் கிடையாது. 850 ப்ளஸ் டாக்ஸ் கட்டியிருக்கேன் கைஸ். வைபே வேறு மாதிரி இருக்குங்க. ஓகே சார் 2 வீலர் பார்க்கிங்க்கு மேலே போனோம் கைஸ். போடு 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 பக்காடி இங்கிட்ட வரமாட்டி படுக்க வேண்டியதான். நம்ம இடம் தான் இருக்கான். மிஸ்டா பாரு பக்காடி வாழ்க்கையில் நான் செய்த 2வது சிறப்பான ரூம்னா இதுதான். பார்க்காம போட்டதில் இதுக்கு முன்னாடி எங்கே போட்டேன் அப்படின்னா குத்துமைப்பு மேகமலையில் போனது தான். செயின் ஓவர் டைட்டாக இருக்குது. ஓட லூஸ் ஆயிடும். ஆனால் லூப் இல்லை சுத்தமாக. லூப் அடிச்சே ஆகும். வேறு வழியே இல்லை. காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி லூப் அடிக்கணும் கைஸ். ஓவர் டைட்டாக இருக்குது. இங்கே இருங்க ஸ்டிஃபாக நிற்குது.